ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் ஜாம்பவனாக திகழ்ந்தவர் நடிகர் பாக்யராஜ். குறிப்பாக திரைக்கதையில் இவரை மிஞ்ச ஆளே இல்லை என்று தான் இப்போ வரைக்கும் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட இயக்குனர் பாக்யராஜ் காலமானார். இது திரையுலகுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவம். சமீபத்தில் திரையுலகில் 50 ஆண்டுகள் கடந்த பாக்யராஜ் அவர்களுக்கு விழா எடுத்து நடத்தினார்கள். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார். இவர் வயது 73. இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு திரையுலகினர்களும் ரசிகர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்று இப்போ சொல்லப்பட்டு வருது. பலரும் தங்களுடைய இரங்கலை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வராங்க. இவருடைய இறப்பு ஒரு பக்கம் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இவருடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகை குஷ்பு மகளுக்கு திருமணமானது நடைபெற்றது. திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவாவில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. அந்த திருமண நிகழ்வுகளில் சில முக்கிய பிரபலங்கள் மட்டும் கலந்து கொண்டனர். அதில் நடிகர் பாக்யராஜும் அவருடைய மனைவியும் கலந்து கொண்டனர். ஸோ பாக்யராஜ் அங்கு கலந்து கொண்டதுக்கு பின்னாடி தான் அவருக்கு இன்று மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்கிறார். அதனால் இது பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சில அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்களானது தற்போது பரவி வருது. ஸோ அதை பற்றிய முக்கிய தகவல்களையும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். பாக்யராஜ் அவர்கள் கடைசியாக குஷ்பு மகள் திருமணத்தில் கலந்துருக்கிறாரு. அப்போ நல்லா சூப்பராக பட்டு வேட்டியில் கலக்கியிருக்கிறாரு. அப்படி கலக்குனவர் இப்போ இல்லையே அப்படிங்கிற மாதிரி சோகத்தில் திரையுலகமே ஆழ்ந்திருக்கு. இப்போ அதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். வேட்டியை மடிச்சுக்கட்டு படத்தில் நடித்த பாக்யராஜ் கடைசியாக குஷ்பு மகள் திருமண வரவேற்பு நிகழ்வுகளை கூட பட்டு சட்டை பட்டு வேட்டையில் கலந்து கொண்டு சிரஞ்சீவி உள்ளிட்ட பிரபலங்களோடு பேசி சிரித்ததை பார்த்த ரசிகர்கள் இப்போ வரைக்கும் அது எப்படி இப்போ திடீர்னு நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்று காலையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டு இப்போ இந்த வீடியோவை ட்ரெண்டாக்கி சோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க என்று கூட சொல்லலாம். வெறும் 73 வயதே ஆகக்கூடிய நிலையில் பாக்யராஜ் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது ஒட்டுமொத்த தேசத்தையுமே இப்போ உலுக்கியிருக்கு என்று கூட சொல்லலாம். எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய பாக்யராஜ் பல சிறு பட்ஜெட் படங்களில் விழாவுக்கெல்லாம் முதலாளாக சென்று அந்த படங்களை வாழ்த்தியும் வாழ வைத்தும் வந்தவர் என்று இவரை சொல்லலாம். திரைக்கதை மேதையை இனிமேல் அந்த மேடைகளில் பார்க்க முடியாது என திரைப்பிரபலங்கள் கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலி பாரதி ராஜாவை தொடர்ந்து இப்போ பாக்யராஜு இல்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு வருத்தத்தை திரையுலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு என்று கூட சொல்லலாம். 85 வயதை கடந்த நிலையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இந்த மாத தொடக்கத்தில் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அதை தொடர்ந்து பாரதி ராஜா இப்போ மறைந்து 17 நாட்கள் ஆகக்கூடிய இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்யராஜையோ அவருடைய ஆன்மா கூட்டிவிட்டு சென்று விட்டதாக ரசிகர்கள் திரைப்பிரபலங்கள் கண்ணீர் கடலில் மூழ்கி கமெண்ட்களை பதிவிட்டு வராங்க. ஏன்னா பாரதி ராஜா மறைந்து 17 நாட்கள் ஆகக்கூடிய இந்த நிலையில் இந்த அடுத்த இதில் இப்போ பாக்யராஜு இல்லை அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருப்பதாக தகவல்களை குறிப்பிட்டு வராங்க. இந்த நிலையில தான் கோவாவில் நடைபெற்ற குஷ்புவின் மகள் அவந்திகாவின் திருமணத்தில் கடைசியாக பாக்யராஜ் பங்கேற்ற காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்களில் தற்போது தீயாய் பரவி வந்துட்டுருக்கு. சிரஞ்சீவி, வெங்கடேஷ், குஷ்பு உள்ளிட்ட நடிகர்களோடு ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசி மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்னைக்கு திரும்பிய நிலையில் இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதுதான் இப்போ பயங்கர வைரலாகவே போயிட்டுருக்கு. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் உடனடியாக அவர் இன்னைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கு. பாக்யராஜ் அங்கு சிகிச்சை பலனின்றி காலை உயிரிழந்திருக்கிறார். இது இப்போ பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
திரைக்கதை வித்வான் என்று எம்ஜிஆரால் புகழ்பெற்ற பாக்யராஜ் திரையுலகமே என்றுமே மறவாது. அவர் இயக்கிய நடித்த படங்கள் எல்லாமே நம் மனதில் பதியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே குறிப்பிடுறாங்க. வாழ்க்கையில் தவறாமல் பார்க்க வேண்டிய இவர் இயக்கிய 10 திரைப்படங்கள் லிஸ்ட்டை கூட சொல்கிறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். தமிழ் சினிமாவை ஆண்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கடந்த ஜூன் 10ஆம் தேதி நம்மளை விட்டு பிரிந்தார். ஸோ இந்த துயரமே இன்னும் நம்மளை விட்டு நீங்காத நிலையில் தற்போது இயக்குனர் பாக்யராஜ் காலமாயிட்டார். இந்த செய்தி தான் இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு. இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமாயிட்டார். இயக்குனர் ராமகிருஷ்ணன் பாரதி ராஜாவிடம் துணை இயக்குனராக பணிபுரிந்து திரையுலக வாழ்வை தொடங்கியவர். 1979 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் பாக்யராஜ் நடிகராக அறிமுகமானார். அதே ஆண்டில் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராகவும் அறிமுகமானார். மேலும் திரைக்கதை மன்னன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இதில் தவறாமல் பார்க்க வேண்டிய திரைப்படங்கள் இருக்குது. இந்த நிலையில் மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த நம்ம வாழ்க்கையில் தவறாமல் பார்க்க வேண்டிய டாப் 10 திரைப்படங்களை இங்கே வரிசைப்படுத்தி சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். சுவரில்லாத சித்திரங்கள், ஒரு கை ஓசை, இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தான முடிச்சு, சின்ன வீடு, சொக்கத்தங்கோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய முக்கியமான படங்கள். இவர் இயக்கிய எல்லா படங்களுமே ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் இந்த 10 படங்கள் மட்டும் டாப்பில் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய படங்கள். இதில் பார்த்தாவே நமக்கு ஒரு பூஸ்டானது எனர்ஜியானது உருவாகும். ஸோ இவர் இயக்கிய படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இவர் இயக்கிய படங்களில் விட இவர் நடித்த படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக நாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து முக்கியமான நியூஸ்கள் எல்லாமே இனி வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதை எல்லாமே அப்டேட்டோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.